ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 2/5/2024 சித்திரை மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் அவிட்ட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மதியம் 2:20 வரை மிதுன ராசி நேயர்களும், அதன் பின்னாக கடகராசி நேயர்களும், குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் இன்றைய தினம் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம். நண்பர்களே, இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் கரசை கரணம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கரசை கரணத்தினுடைய நேரம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி. ஆக கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஈடுபடுகின்ற பொழுது அது கருத்தரிப்பதற்கு அதிகபட்ச சாத்தியக்கூறுகளை கொண்ட நாள். அப்படிங்கிறதுனால இந்த நாளினை எல்லாம் வல்ல குலதெய்வத்தையும் பிள்ளையார் பெருமானையும் மனதார வழிபாடு செய்து இல்லறத்தில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு நல்லறமாகி வம்ச விருத்தியை ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவன் மக்கட்பேறு மஞ்சநாதீஸ்வர பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் புதுப்பலன் அடிப்படையில் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா நண்பர்களே? மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்கள் 2 விஷயந்தாங்க. விரய செலவுகளை குறைக்கணும். மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி பொருளாதார ரீதியாக தேவையில்லாத உணவு பழக்க வழக்க ரீதியாக ஏதாவது எக்குத்தப்பாக பண்ணிங்கன்னா உடல்நல தொந்தரவோ அல்லது தேவையில்லாத விரயமோ ஏற்படும். ஹெல்த்தையும் விரயத்தையும் பார்த்துக்கிடணும். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக யாருக்கு நல்ல நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வெளியூர் போகணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு சிறப்பு. பூர்வீகத்திலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். பூர்வீகத்திட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு அந்த விரைய செலவுகள் குறைஞ்சி வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. திடீர்னு சில இடமாற்றங்கள் ஏற்படும், ஏற்றுக்கிடுங்க. சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக ஒரு வகையில் லாபங்கள் இருந்தாலும் அதை ஈடுகட்டுற அளவுக்கு செலவுகளும் ஏற்படுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத செலவுகளை குறைப்பது மிக மிக சால சிறந்தது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிடுங்க. எல்லாவற்றிலும் லாபம்னு எதிர்பார்த்து உறவுகளை கைவிடுவதை தவிர்ப்பது இன்றைய தினம் நன்மை. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாக அமைகின்றது. வாழ்க்கை துணை வழியிலிருந்து இன்றைய தினம் லாபங்கள் உறுதியாக கிடைக்கும் அல்லது உதவிகள் உறுதியாக கிடைக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்தம் உண்டு. வருமானம் நன்றாக வந்தாலும் அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு நாக்கு தள்ளுற அளவுக்கு நமக்கு ப்ரெஷர் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒர்க்கில். ஆக அன்பு நண்பர்களே, பணிச்சுமை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் சற்று நிதானித்து செயல்பாடு செய்ய வேண்டியது அவசியம். ஒரு வேலையை முடிக்கணும்னா அந்த டைமை எடுத்துக்கிடணுங்க. எல்லா வேலையும் தூக்கி ஒரே நேரத்தில் மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு ப்ரெஷர் ஆயிடக்கூடாது. அப்படிங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் நல்ல உத்தியோக அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும். உத்தியோகத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்து யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்றைய தினம் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உத்தியோகத்தில் இருந்து அந்த அழுத்தங்கள் குறையக்கூடிய நாளாக அமைகின்றது. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் அல்லது ஒரு சிலருக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது வழக்கத்தை விட சற்று அதிகப்படியான வருமானம் கிடைப்பதுன்னு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த விதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 பேர்த்துக்குமே தொழில் பொருளாதாரம் இது சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்கள் இன்றைய தினத்தில் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. சரிங்களா?
பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன அழுத்தங்கள் காணப்படும். தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சற்று கவனித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி அல்லது சில முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உயர்கல்வியில் ஒரு ப்ரெஷர் ஏற்படலாம், அல்லது முக்கிய பொறுப்புகளில் தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்து சில அழுத்தங்கள் ஏற்படலாம். அந்த வகையில் பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. குழந்தைகளுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி உறவில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையும் நிதானத்தை பிரதானமாக பின்பற்ற வேண்டியது மிக அவசியமானது. இன்றைய தினம் நாவடக்கம் மிக மிக அவசியம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சார்ந்து எதிலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். ஏன்னா இன்றைய தினம் எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு சிக்கிக்கிடுவீங்க, பார்த்து இருந்துக்கிடணும். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக மாற்றுறது, இல்லை ரிப்பேர் பண்ண முடியாமல் இருந்த வண்டி வாகனங்களை கொண்டு போய்ட்டு ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வரது, இந்த மாதிரியான பழுது செலவுகளை செய்தாலும் பொருள் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் சற்றே குறையக்கூடிய நாள் இந்த நாள். உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் நிதானித்து போகணும். தொழில் செய்கின்ற இடமானாலும் குடும்பமானாலும் டக்குன்னு கோவப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசுகின்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதாரம் சார்ந்து இருந்து அந்த நெருக்கடிகள் அனைத்தும் மாற்றம் அடையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, மன வாழ்க்கை இன்றைய தினம் கொஞ்சம் சிரமம். அதே போல் திருமண முயற்சிகள் ஏதாவது மேற்கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் இன்னைக்கு மந்தமாகிறதுக்கோ அல்லது அதிக இழுவறிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. உடல் நிலையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணுங்க. விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோக நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவான விஷயங்கள் அனைத்தும் குறைந்து தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்த வண்ணம் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். திடீர்னு ஏற்படக்கூடிய கடன் தொந்தரவுகள் அனைத்தும் இன்றைய தினம் குறைந்த வண்ணம் காணப்படும். அந்த விதத்தில் இந்த நாள் நல்ல மேன்மையான நாள். உத்தியோகத்திலும் உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாள். அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சற்று நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதுங்க. இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவிக்கு இடையில் சின்னதான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சின்ன நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் பிள்ளைகள்கிட்டையும் கொஞ்சம் கோபதாபங்கள், தோளுக்கு மீது வளர்ந்த பிள்ளைகள் மீது கோபதாபங்களை பெரிதாக காட்டாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த வகையில் கொஞ்சம் எதிலும் நிதானித்து இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. கேட்ட நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். புத்திரபாக்கியம் சார்ந்து குறிப்பாக நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய நாள். காதல் அமைப்புகளில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய நாள். உங்களுடைய மனதில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரையிலும் இருந்து வந்த மந்தத்தன்மைகள், ஒரு சுணக்கத்தன்மைகள், எதை எப்படி செய்யலான்னு ஒரு மனம் குழப்பம், இதெல்லாம் தீர்ந்து எதிலும் ஒரு தெளிவான சிந்தனை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாள் இந்த நாள். தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலை பார்த்துக்கிடணும். மருத்துவ செலவுகள் ஏற்படுறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமான வரையிலும் உடல் நிலையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். அதேபோல் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாகவும் பெரிதாக எதிலையும் அகலக்கால் முதலீடுகள் வைப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும்.
பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை வீட்டுக்கு வாங்குறதுக்கு மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. சொத்து சேர்க்கைக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பு. அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எதிலும் மன நிறைவாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அலைச்சல் மிகுந்த நாளுங்க. எதை தொட்டாலும் அலைச்சல். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க, யாருக்காவது ஜாமீன் போட்டு வாங்கி கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனையில் சிக்கிக்கிருவீங்க. கூடுமான வரையிலும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாளாகவும், எதிர்பாராத இடங்கள்லேருந்து பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. சகோதர வழிகளிலிருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வீண் பேச்சால் சில தேவையில்லாத விவாதங்களை வாதங்களாக மாற்றி விடுவீர்கள். ஆக இன்றைய தினம் கூடுமான வரையிலும் பேச்சில் நிதானத்தை பின்பற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்திற்குள்ளாகவும் சிலருடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக அமைவதனால் பேச்சில் நிதானமும் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்ப்பதும் இன்றைய தினம் மேன்மை தரும். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். தொழிலில் இருந்து வந்த பின்னடைவான அமைப்புகள்லாம் மாறி பொருளாதார முன்னேற்றம் சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுகின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குமே தொழில் பொருளாதாரம் இரண்டுமே சிறப்பு மிகுந்த நாளாகவே அமைகின்றது. இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே, அதாவது சதய நட்சத்திரமானாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமானாலும் சரி, பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் ரெண்டும் சிறப்பு. திருமணம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் கூட விலகக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய வேகமான செயல்பாடுகளால் உறவுகளுக்கு இடையில சின்ன அதிருப்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறரிடம் கெட்ட பேர் வாங்காத மாதிரி கொஞ்சம் நிதானித்து நடந்துக்கிறது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் சார்ந்த சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் பார்த்திருந்துக்கிடுங்க. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நாளாகவும், தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடியது மாதிரியான நாளாகவும், பொருளாதாரம் சிறப்பு பெறுகின்ற நாளாகவும், உயர்கல்வியில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பிடித்த உயர் படிப்புகளுக்கெல்லாம் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் இந்த வண்ணம் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.